இப்போ ரீசெண்டாக அயோத்தியில் வந்து ராமர் கோயில் திறந்து வச்சுருந்தாங்க. அதுவே பெரிய கான்ட்ரவர்சிக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி பழனியில் வந்து ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. அதை பற்றி பார்ப்போம். பழனி பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். முருகனுக்கு வந்து 6 படை வீடு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் 3வது வந்து பழனினே சொல்லலாம். அந்த பழனிக்கு ஒரு கதை கூட இருக்குது. சின்ன வயசில் வந்து எல்லாருமே கேட்டிருப்போம். இந்த மாதிரி விநாயகருக்கும் முருகருக்கும் இந்த ஞானப்பழத்தினால ஒரு சண்டை வந்தது. யார் வந்து ஃபஸ்ட்டு உலகத்தை சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த பழனோடனே முருகர் என்ன பண்ணுவார்னா மயில் எடுத்துகிட்டு வேகமாக போய் உலகமே சுத்த போயிடுவார். பட் விநாயகர் வந்து அவங்க அம்மா அப்பாவை சுற்றி அந்த பழத்தை எடுத்துப்பார். அதனால தான் கோச்சிக்கிட்டு முருகர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து ஆண்டியா வந்து நின்னாரு. இந்த பழத்தினால பிரச்சனைனால தான் அது பழனி. அப்புறம் ஆண்டியா வந்தனால தான் பழனி ஆண்டவர் தான் அந்த இடமே வந்து சொல்லப்படுவாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தா ஜனவரி 31 மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. என்னன்னா இனிமே பழனிக்கு வந்து ஹிந்துஸ் மட்டும்தான் அலவுடு அப்படின்ற மாதிரி ஒரு போர்டு ஒன்று வைக்க போகிறாங்க. இந்த போர்டு பார்த்தோன்னா ஆக்சுவலாக ரொம்ப வருஷமாகவே இருந்துட்டு இருக்கு. இதை ஏன் இப்போ ஸ்ட்ரிக்ட் ஆக்குறாங்கன்னா லாஸ்ட் இயர் என்ன ஆயிருக்குன்னா இதுக்கு முன்னாடி அந்த போர்டு இருந்திருக்கு. இந்த கும்பாபிஷேகம் நடக்கும்போது அங்கே சின்ன வேலைலாம் நடக்கிறனால அந்த போர்டை வந்து தற்காலிகமாக ரிமூவ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை வந்து திரும்பி வச்சிருந்தப்ப என்ன ஆயிருக்குன்னா இந்த மாதிரி முஸ்லீம் ஃபேமிலி வந்து பழனிக்கு போகலான்னு பழனிக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்து அந்த ரோப் காருக்கு வந்து டிக்கெட் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி டிக்கெட் எடுக்கும்போது என்ன ஆயிருக்குன்னா டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து இந்த முஸ்லீம்க்கு உண்டான புர்கா வந்து அணிஞ்சிருக்காங்க. அங்கே அணியும்போது அவங்க சொல்லியிருக்காங்க இல்லை இதை நீங்கள் வந்து போட்டுட்டு போகக்கூடாது அப்படின்றப்ப அவங்க பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இல்லை நான் வந்து போட்டுட்டு கோயிலுக்குலாம் போக மாட்டேன், மேலே போய் ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி அங்கே பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த அத்தாரிட்டிஸ்லாம் விடவே இல்லை நீங்கள் போகக்கூடாது. அப்போ வந்து ஒரு போலீஸ் சொல்லியிருக்காங்க இது ஒன்றும் டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லை, இது வந்து கோயில், நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு அங்கே சில பிரச்சனை போயிருக்கு. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நீங்கள் என்ன போர்டாக வச்சிருக்கீங்கன்னு. ஏன்னா அப்போ தான் அந்த டைமில் தான் பார்த்தா அந்த போர்டு இல்லை. அப்போ வந்து இவங்க முஸ்லீம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இப்போ என்ன போர்டா நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் எதுவும் வைக்கல, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனைன்ற மாதிரி அது ஒரு சலசலப்பாக போயிருக்கு. டக்குன்னு இந்த மாதிரி இஷ்யூ ஆன உடனே இந்த கோவில் கமிட்டி வந்து திரும்பி அந்த போர்டை வச்சிருக்காங்க. அந்த இடத்துல வச்ச உடனே நம்ம இப்போ வந்து சோஷியல் மீடியா வந்து பயங்கர ஃபேமஸ்னால நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வந்து எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு. ஆல்ரெடி இருந்த பிரச்சனை தான். பட் இதை வந்து இவங்க இப்போ திரும்பி பண்ண உடனே கோயில் சைடில் கொஞ்சம் பயம் வந்து அந்த போர்டை எடுத்துட்டாங்க. அந்த போர்டை எடுத்த உடனே என்ன பண்ணாங்கன்னா இந்த ஹிந்துத்துவா கட்சிலாம் வந்து எதுக்கு நீங்கள் இந்த போர்டு எடுத்தீங்க, இது என்ன பாரம்பரியமாக நடந்துட்டு இருக்கிறதானே, இப்போ எதுக்கு எடுத்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் ஸ்ட்ரைக் மாதிரிலாம் பண்ணி அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே போச்சு. அதனால செந்தில்குமார்னு ஒரு அட்வொகேட் என்ன பண்ணியிருக்காருன்னா லாஸ்ட் இயர் ஜூனில் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி போர்டை வந்து திரும்பி வைக்கணும் அப்படின்றனால அந்த வழக்கு வந்து நிறைய போய்கிட்டே இருந்தது. இப்போ ரீசெண்டாக ஜனவரி 30 ஜட்ஜ் ஸ்ரீமதி என்ன ஆர்டர் கொடுத்துருந்தாங்கன்னா பழனி வந்து வெறும் ஹிந்துஸ் மட்டும்தான் போகணும் அப்படின்னு ஒரு கொடிமரத்துக்கிட்ட ஒரு போர்டை வைக்கணும். அந்த போர்டை வச்சனால ஹிந்துஸ் மட்டும்தான் அந்த கருவறைக்குள்ளெல்லாம் போகணும். பாக்கி யாராவது நான் ரிலீஜியஸ் வந்தால் அவங்களுக்கு விருப்பம் இருந்து அவங்களுக்கு சாமி நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் பக்கத்தில் ஒரு ஃபார்ம் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி எனக்கு இதெல்லாம் ஓகே, இந்த கண்டிஷன்ஸ்லாம் நான் ஓகேன்னு சைன் பண்ணால் மட்டும்தான் அந்த போர்டை தாண்டி அவங்க போக முடியும். அந்த கொடிமரத்தை தாண்டியே உள்ளே போக முடியும். அப்படி இல்லைனா வெறும் அந்த கொடிமரத்தை வரைக்கும் நின்று பார்த்துட்டு திரும்பி கிளம்ப வேண்டிதான் அப்படின்ற ஒரு உத்தரவு வந்துருச்சு. இதை கேட்ட உடனே மற்ற ரிலீஜியஸ்க்குலாம் வந்து ஹர்ட் ஆக ஆரம்பிக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த சூரிய ஒளி, தண்ணி, கடவுள் இதெல்லாம் வந்து மக்களுக்கு சமமானது. இந்த கேஸ்ட் இதெல்லாம் வச்சு எதுலையுமே நம்ம பிரிக்கவே முடியாது. பட் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இது ஒன்றும் இப்போ ஃபாலோ பண்ணது. நிறைய மினிஸ்டர்ஸ் கூட பேட்டி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஒன்றும் இப்போ இல்லையே, நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு கோயில் வரணும்னு ஆசையாக இருந்தால் எங்கே இதுபடி வாங்க. இப்போ நாங்கள் ஒரு சர்ச்சுக்கோ இல்லை மாஸ்க்குக்கோ நாங்கள் போய் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதனால் இது எங்களோட பாரம்பரியம், எங்களை ஃபாலோ பண்ணி வாங்கினா வாங்க, நாங்கள் எங்கேயுமே வர வேணான்னு சொல்லலை அப்படின்ற மாதிரி இந்த சைடில் நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி போட்டிருந்தா கண்டிப்பாக மற்ற ரிலீஜன்ஸ்க்கு வந்து சின்னதாக ஒரு மனஸ்தாபம் உண்டாகும். ஏன்னா அந்த ஒரு போர்டு போட்டு ஹிந்துஸ் மட்டும்தான் அலௌடுனா என்ன இங்கே ஒரு தனி இது பிரிக்கிறாங்களான்ற மாதிரி நம்ம கவர்மெண்ட் வந்து அப்போஸ் தான் பண்ணியிருக்கு. பட் கோர்ட் வந்து இதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் யாரையும் வர வேண்டாம்னு சொல்லலை, நீங்கள் வரணும்னா இந்த ஹிந்துவோட ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு கோவில் தான், அந்த கோவிலில் இருக்க ஆர்கிடெக்சர் அதெல்லாம் பார்க்க நீங்கள் கண்டிப்பாக வரலாம். பட் அதை வந்து நீங்கள் ஹிந்துஸோட ரிச்சுவல்ஸ் எதுவுமே நீங்கள் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி போர்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரி ஒரு ஃபார்மும் தரப்போகிறாங்க. அந்த ஃபார்ம்லாம் சைன் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது பண்ணாங்கன்னா அதுக்கு சிவியராக ஒரு ஆக்ஷனும் எடுப்பாங்கன்ற மாதிரி அந்த ஃபார்மும் பார்த்தோன்னா கோவிலில் ரெஜிஸ்டர் மாதிரி வச்சு அதை வந்து ஒரு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு டீமே போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பழனின்றது வந்து ஒரு முக்கியமான ஸ்பாட்டு, கண்டிப்பாக அங்கே போகணும் அப்படின்வாங்க. எனக்கும் நிறைய ஆசை இருக்குது. இந்த மாதிரி திருப்பதிக்கு போகணும், வாரணாசிக்கு போகணும், பழனி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான புண்ணியஸ்தலம்னு சொல்லுவாங்க. ராமேஸ்வரம், சபரிமலை அந்த வைப்பே ஒரு தனி வைப்பு. இது வந்து ஒரு பயங்கரமான பிளேஸ். இது எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது பழனிக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த முருகர் மேலே ஒரு கான்ட்ரவர்சி கூட இருக்குது. ஏன்னா நார்த்தில் இருக்க யாருமே முருகர் அவ்வளோ கொண்டாட மாட்டாங்க, விநாயகரை மட்டும்தான்
தான் கொண்டாடுவாங்க. அதனாலே முருகர் வந்து தமிழ் காடு தான். அது மட்டும் இல்லாமல் முருகரை வழிபடுறவங்களாம் ரொம்ப ஃபெரோஷியஸாக இருப்பாங்க. அவங்களோட வேண்டுதலே பார்த்தா அலகு குத்துறது, காவடி தூக்குறது, அந்த கொக்கி போட்டு மேலே தூக்குறது அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பழனியில் பார்த்தா ஃபேமஸ் அந்த பஞ்சாமிர்தம் தான். அதை வாங்குறதுக்கே கூட்டம் அவ்வளோ குவியும். ஸோ இப்போ இந்த ரூல்ஸ் போட்டிருக்கனால இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பழனியில் வந்து நிறைய பிரச்சனை போய்கிட்டே இருக்குது. ரீசெண்டாக நியூஸில் பார்த்தா இந்த தைப்பூசம், இப்போ ரீசெண்டாக தைப்பூசம் வேறு போயிருந்தது. அப்போ சரியான கூட்டம். அப்போ கவர்மெண்ட் சைடில் பார்த்தப்ப இந்த நிலத்தை ஆக்கிரமித்து நிறைய பேர் கடை போட்டிருப்பாங்க, இந்த வழியிலலாம் கடை போட்டிருப்பாங்க. அந்த கடையெல்லாம் வந்து அடித்து நொறுக்கி வெளியே நிறைய வாட்டி ரெக்வஸ்ட் பண்ணி அவங்க எடுக்கலன்னொடனே டக்குன்னு வந்து உள்ளே போனால் அந்த கடையை அடித்து எடுக்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்துக்கிட்டே தான் இருந்தது. அதான் என்னதான் நம்ம வந்து இப்போ இல்லை அந்த போர்டை தூக்குங்க அப்படின்னு சொன்னாலும் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து நியாயம் கிடைக்கணும்னா கோர்ட்டுக்கு தான் போகணும். இப்போ கோர்ட்டே வந்து அந்த ரூல்ஸ் போட்டிருக்கு. வேணும்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல் சுப்ரீம் கோர்ட் அந்த மாதிரி வேணால் யாராவது எடுத்துகிட்டு போகலாம். பட் கோர்ட்டில் ஒன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பட் கோர்ட்டில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா யார் வேணாலும் வரலாம், பட் ஹிந்துவோட இதை யாரும் வந்து கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்க சொல்கிறது வந்து ஒரு நியாயமான விஷயம் மாதிரி தான் இருக்குது. உங்களை வர வேணான்னு சொல்ல, இதை ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ப்ரொசீஜராக வாங்கன்றாங்க. இல்லை நாங்கள் அப்படி தான் வருவோம்னு வீம்புக்கு பண்ணால் அது யாருக்கும் பொறுப்பாகாது. அப்புறம்